இத பெர்ஃபார்ம் பண்றதுக்காக வராங்க தியா ஸ்ரீகுட்டி, கசின் அண்ட் ரக்ஷித். மணி 12 ஆகுது. குழந்தை என்ன தூங்காம சிரிச்சு விளையாடிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல. சின்ன தம்பி பாடினாதான் குழந்தை அலறி அடிச்சு பயந்து போய் தூங்கும். ஏன்பா சின்ன தம்பி எங்க இருக்க? சீக்கிரம் வந்து ஒரு பாட்டு பாடு. சின்ன தம்பி போதும், குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தை தூங்கிடும். நீ கிளம்பு. அண்ணே பாட்டு இன்னும் பாக்கி இருக்குனே. வேணாண்டா, இனிமே தான் நாங்க தூங்கணும். எங்க தூக்கத்தை கெடுத்துறாதடா. என்னண்ணே நீங்க ஒரு சிங்கரை என்கரேஜ் பண்ண மாட்டீங்களேன்னு. நந்தினி வயசுக்கு வந்துட்டானே, அவங்க அண்ணன் உன்னை வர சொன்னான், வந்து சேரு. வா சின்ன தம்பி, எனக்காக சிச்சுவேஷன் சாங் பாடே. ஓ மூஞ்சிக்கெல்லாம் பாட முடியாது, வேணா நான் குஷ்பு மேடத்துக்காண்டி பாடுறேன். ஏய் சின்ன தம்பி, என்னங்க ஓவரா பேச்ச? ஒழுங்கா பாட்டு பாடு. தோ இப்ப பாடுறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க சின்ன தம்பி? சந்தனத்தை கரெக்டா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். சின்ன தம்பி, கொஞ்சம் விட்டா பாட்டு பாடி படத்தை ஓட்டிரோ போல இருக்கே. சாரினே. சரி, என் உயிரை குயிரா வளர்க்குற என் தங்கச்சிக்கு இனிமே நீதான் பாடிகான். இன்னிலிருந்து ஊர்ல இருக்கிற ஒரு பையன் கூட என் தங்கச்சி சைட் அடிக்க கூடாது. அப்ப நானு ஏன் முன்னாடி உனக்கு என்ன தைரியம்? ஐயோ வேணாண்ணே, வேணாண்ணே. அப்படி மீறி யாராவது என் தங்கச்சியை சைட் அடிச்சா நான் உன்னை அடிப்பேன், கொன்றுவேன்டா. சின்ன தம்பி ரொம்ப வலிக்குதா? போடி, அடிக்கும் போது கேட்காம இப்போ வந்து நமக்கு வெளியே போலாமா? சரி வா போய் தொலைவோம். ஐயோ தொலை வேணாம், அப்புறமா எங்க என்ன தேடுவாரு. இப்போ எதுக்கு இந்த மொக்கையான டைலாக்? சரி பாட்டு பாடலாமா? என்னம்மா தங்கச்சி என்ன பண்ற? நான் சின்ன தம்பி கூட வாட்ஸ்அப்ல பேசிக்கிட்டு இருக்கேனே. பையா வாஸ்புடியா அணிக்குறா. அட விவரம் தெரியாத வெங்காயம் உள்ள வாடா. ஐயோ அண்ணே, வாசப்படியிலண்ணே, வாட்ஸ்அப் அது டைம் வேஸ்ட் பண்றதுக்காகவே கண்டுபிடிச்சது. இந்த மாதிரி லவ் பண்ணவங்களுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீ சின்ன தம்பியை கால் நிக்கிறியா? அப்ப இல்ல, இப்பதான் ஒரு வாரமா. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். சத்தியமா ஒரு வாரமா தான். அது இல்ல, நீ சின்ன தம்பியை கால் நிக்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்க என்ன. சரி இப்படி சொல்ற, நான் ஒத்துக்க மாட்டேன் நீ சின்ன தம்பியை கால் நிக்கிறத. நீ என்ன வேணாலும் மொக்கே பேசு, ஆனா எனக்கு சின்ன தம்பி தான் வேணும். என்னைய எதிர்த்து பேசுறியா?
என்னையே இப்படி கம்பத்துல கட்டி வச்சிருக்கீங்க? இது பாஷா இல்லையா சின்ன தம்பியா? இப்போ பிரபு இல்ல மனோரமா. சரி இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒரு பைத்தியம் உன் கழுத்துல தாலி கட்ட போகுது. என்னது கழுத்துல தாலியா? ஆமாண்டா, கழுத்துல கட்டினா அது தாலி, இடுப்புல கட்டினா அது அருணகயிறு. ராதரை உன்னை டார்ச்சர் பண்ணாதான் நான் வில்லன். ஐயோ தாலி அறுக்குறானே. டேய் நான் தாலி அறுக்கலடா, தாலி கட்ட போறேன். அப்படினா நான் அந்த பைத்தியம், நான் அந்த பைத்தியம், அந்த பைத்தியம், அந்த பைத்தியம். 3 பேருக்கு மேல ஸ்டேஜில் ஏறக்கூடாதுங்க ஒரே காரணத்துக்காக. எல்லா கேரக்டரும் இவனே பண்றானே. என் கல்யாணம், என் கல்யாணம். அட பக்கி பயலே, ஆம்பளை அண்ணே கல்யாணம் பண்ணி கூடாதுடா. இல்ல நான் பண்ணுவேன். டேய் 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 அச்சுரன் டேய் 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 ஓடா பா. என்னாச்சு சின்ன தம்பி? ஏன் இப்ப பிக் நோட்டீஸ் மாதிரி கம்பத்துல ஒட்டி இருக்க? எல்லாம் உங்க அண்ணன் தான், இந்த பைத்தியம் தான் காரணம். அண்ணா இதோ பார் குஷ்பு, இனிமே இவன் சின்ன தம்பில ஓ அண்ணி. அண்ணியா 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 அடி பண்ணி தாலி கட்டும்போது எங்க போய் இப்போ வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஆமா, உங்க காலை பிரிக்க வேற வழி தெரியல. அதான் ராதா ரவி கேட்ல இருந்து பைத்திய கரெக்டா மாதிரி தாலி கட்டினேன். இது நான் ஒத்துக்க மாட்டேன். நோ. எங்க போறா? அவ எங்க போவா? ரூம்குள்ள போய் உட்கார்ந்து எல்லா ஜாமடி போட்டு உடைப்பா. அவ போகும், நீ வா. எங்க? டூயட் தான். டூயடா? இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ்ல எத்தனை குட்டி குஷ்பு தான் உருவாக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. எது ஃபேமஸ் ஆகுதோ இல்லையோ, நீ எங்க பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. என்னமா அசால்ட்டா பெர்ஃபார்ம் பண்றீங்க இப்படி? என்ன மாடுலேஷன் சான்ஸே இல்லப்பா. நீங்க சொல்லுங்கப்பா. அந்த படம் ஒரு ட்ரெய்லர் ஓட்டின மாதிரியே இருக்குது. சின்ன தம்பி படம். சின்ன தம்பிக்கு கரெக்டாக அதே மாதிரி பிரபு சார் மாதிரியே கரெக்டாக ஒரு உருவம். ஆமா, கரெக்டாக ஒரு ஆளை போட்டாப்புல. குஷ்புவும் அழகாக க்யூட்டாக ஒரு ஆளை போட்டாப்புல. அவர் தான் பாவமாக அந்த சின்ன தம்பி பக்கத்தில் வந்து ரொம்ப தூண்டா ஒரு ஆளை போட்ட மாதிரி போட்டு அவர் வில்லன் அப்படின்னாங்க. ஆனால் கடுகு சிரித்தாலும் காரம் போகாதுங்கிற மாதிரி அவர் ஆள் இப்படி இருந்தால் கூட நல்லா மிரட்டுறது, அந்த இது எடுத்துகிட்டு பேசுறது, அப்புறம் அப்படியே இன்னொரு ரோலுக்கு அப்படியே மாறிக்கிறது, பைத்தியமாக மாறிக்கிறது. இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸில் வந்து அவர் என்ன பாடி இல்லைன்னா கூட மீதி எல்லா விஷயம் நான் தரவோம் அப்படிங்கிற மாதிரி அதில் எல்லாமே பண்ணி காமிச்சிட்டாரு. 3 பேருமே நல்லா நடிச்சிருக்கீங்க. எஸ் குஷக்கா, ரொம்ப அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வாக்கிங் டவுன் த மெமரி லேன் மாதிரி தான் இருந்தது, அந்த முழு படம் பார்த்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். So Archana, how was it? Well, நிறைய பேருக்கு தெரியாது. I'm not sure how many people know, but Khushbu ma'am has finished 30 years in cinema. Yeah. ஒரு 3 days back.